எல்லாரும் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அப்படி திருப்பி வைத்துக் கொடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இன்னைக்கு தான் செய்தி. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. ஆனா நம்முடைய தேவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எப்படிப்பட்டவர்? நீங்க உன்னத பாட்டில் போனீங்கன்னா அவரை குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்குதுங்க. உன்னத பாட்டில் நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர்? 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அவர் எப்படி ரூபம் உள்ளவர், அவர் இன்பமானவர், அவர் ஃபேர். அவர் எப்படி இருப்பாரா? ஃபேர் அண்ட் பிளசன்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அது ரொம்ப ரூபம் உள்ளவர். ரூபம்னா யார் சொல்லுங்க? அப்படி பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும்? ஆமாம், லட்சணமானவர், ரொம்ப ஃபேராக இருப்பாராம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் 1:16 போட்டிருக்குது. நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டா 1ஆம் வசனம் சொல்லுது அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி. 3ஆம் வசனம் சொல்லுது அவர் கிச்சிலின் பழம். அடுத்த 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது அவர் எப்படி இருக்காராம்? கலைமானை போன்றவர். அப்புறம் 5:10 பார்த்தீங்கன்னா வெண்மையும் சிவப்புமானவர். அதே 5:10 பார்க்கும்போது அவர் 10,000 என்ன செய்வார்? சிறந்தவர். 5:16 வாசம் அவர் முற்றிலும் அழகுள்ளவர் அப்படின்னு சொல்லி அந்த 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 16ஆம் வசனம் வரைக்கும் அவர் அழகை என்ன செஞ்சுருக்கோம்? அப்படியே வர்ணிச்சிருப்பாங்க. ஆண்டவருடைய அழகு இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, நேசர் இப்படிப்பட்டவர், அவ்வளவு அழகுள்ள தேவன் இப்ப எப்படி போறாராம்? அவர் எப்படி ஆனாராம்? அங்க சொல்லப்பட்டிருக்குது. நம்ம பார்த்தோம். அவரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சான்? அவருக்கு இல்லை, அவர் அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நல்ல கவனிங்க, அவர் இயற்கையில அவர் யாரா இருந்தாரு? அழகா இருந்தவர். புரியுதுங்களா? அவர் உண்மையிலே அவர் எப்படிப்பட்டவர் தான்? அழகானவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். 1000களில் 10,000களில் அவர் சிறந்தவர். முற்றிலும் அவர் எப்படிப்பட்டவர்? அழகானவர், பூரண அழகுள்ள ஒரு தேவன். அவர் யாருக்காக இந்த வேஷத்தை போட்டாரு, அழகற்று தோன்றினார்னா உங்களையும் என்னை மீட்பதற்காக. சத்தமாரிலே சொல்லுங்க. அவரை பார்க்கும்போது என்ன இல்லையா? விரும்பத்தக்க ரூபம் இல்லை, அவ்வளவுதான். இவரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு தேவன் அந்த கேடடைந்தாருங்க. ஏன்? எதற்காக? அதே புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்து பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் மேல் வந்தது. நல்ல கவனிங்க. அப்ப ஏன் அவர் அழகற்று தோன்றுகிறார், ஏன் அவர் அழகை இழந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காரணம் யார் தான்? பக்கத்தில் சொல்லுங்களேன். நான் தான் சொல்லுங்களேன். நாம தான் காரணம். நம்முடைய அப்படி இருக்கு பாருங்க. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அல்லேலூயா. இதைத்தாங்க சங்கீதக்காரன் எழுதுறான். சங்கீதம் 32 நீங்க 1 - 6 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவியிலே கபடில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய அக்கிரமங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லு. நம்முடைய மீறுதல்கள் என்ன செய்யணும்? மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் தான் அவர் அடிக்கப்பட்டாருங்க. மனுஷனை அழகாத்தான் படைச்சாரு. ஏங்க நான் நினைக்கிறேன்
உலகத்திலே முதல் மனுஷனாகிய மனுஷியா இருந்ததான ஆதாமும் ஏவாளும் அவங்களுக்கு ஈக்குவலாக உலகத்தில் யாரையுமே என்ன செய்ய முடியாது. இப்போ நம்ம இப்போ அடுத்து முந்தின செய்தியில் கேட்டல, அவர் இசைவாக நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, அதைத்தானே யோபு சொல்றான். சதையோடு எலும்போடு நரம்புகளை என்ன செய்யார், இசைத்து நம்மளை உருவாக்கி இருக்கிறார். இது இங்கே தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படியே சொல்லிட்டு. அப்போ முதல் மனுஷனை உருவாக்கும் போது தேவன் ஒரு பெரிய பிளான் வச்சிருந்திருப்பார். நம்மை போல யாரை உருவாக்கன்னு சொல்றாரு, மனுஷனை உருவாக்கன்னு சொல்லும்போது அப்போ எவ்வளவு நம்ம செய்யறோங்களேன். நம்ம வீட்டில் ஒரு பொருள் செய்கிறோம், அந்த பொருள் செய்யும் போது நம்ம மனசில் என்ன யோசிக்கிறோன்னா, இருக்கிறதுல இது எப்படி இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அப்படி தானே செய்வோம். ஆமாங்க, வீட்டில் சமையல் கூட அப்படி தான். நல்லா என்ன செய்யணும், அப்படி பெஸ்ட்டாக வரணும்னு நினைப்போம். அந்த பெஸ்ட்டு தான் சில நேரத்தில் என்ன செஞ்சிடும், ஒஸ்டெல்லாம் ஆகாது, அப்படி பெஸ்ட்டாக ஆகிக்கிடும். நீங்கள் ரோஸ்ட்டுலாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது பாத்திரத்தோடு என்ன செஞ்சுக்கிடும், ஆமாம் பெஸ்ட்டாக ஆகிக்கிடும். அப்படிதான் திருமணமாகி ஒரு 3 மாதம் ஆச்சு. இங்கே ஒருத்தர் பார்க்க திருமணம்னு சொன்னோன்னே அப்படி முழிச்சு பார்க்க, இப்போ நம்மளை தான் கவுக்கத்த போகிறார்கள் அப்படின்ட்டு. அவன் வீட்டுக்காரனுக்கும் பெரிய ஆசை, என் மனைவி நல்லா சமைச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்களாம். அப்போ வந்துருச்சு, என்னது வந்துருச்சு, இப்போ என்னது, இன்னைக்கு என்னது, புனித வெள்ளி. இது என்னது நமக்கு, எங்க புனித வெள்ளி உயிர்த்தெழுதெல்லாம் என்னது நமக்கு, பண்டிகை நாள். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எப்பா பண்டிகைக்கு எங்கே வந்துருங்க, ஊருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க. உடனே வந்தாச்சு. ஆக்சுவலாக முதல்ல கல்யாணம் முடிச்சோன்னா அந்த விருந்து யார் வீட்டில் தான் இருக்கும், தாய் விடா மாமியார் விடா. மாப்பிள்ளைக்கு யார், மாமியார் வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. தலை கிறிஸ்மஸ் அதுன்னு கூட்டு போகிறாங்கல்ல, அதே மாதிரி இது பழக்கம் தானே, எல்லா வீட்லேயும் கூட்டு போயிட்டாங்க. அப்போ இவர் வந்தவுடனே நேராக போனார். அப்புறம் இங்கே வந்து வீட்டுக்கு வந்துருங்க, 2 நாள் இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் சரி வந்தாச்சு. வந்தவுடனே அவங்க அத்தை ஆசையாக கேட்குது. யார் அத்தை, மாப்பிள்ளையோட அத்தை, பெண்ணுக்கு அம்மா. ஐயா மருமனை பார்த்து கேட்குது, என்னையா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தாள் ஐயா அப்படின்னு. ஆமாத்த பிடிச்சதே தான் செஞ்சு கொடுக்குறா, ஒன்றும் எனக்கு எப்போவுமே பிடிச்சது தான் செஞ்சு கொடுப்பா. உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல, என் பிள்ளை இப்படிலாம் சமைக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ட்டு. உடனே அந்த கிளை ஒன்று இருக்கும், வீட்டில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பாட்டி, அவங்க அம்மா இருக்கும் இருக்குல்ல, அது கூப்பிட்டு அவள் என்ன பிடிச்சதை செஞ்சு கொடுக்கா அப்படின்னு கேட்டுச்சான். பிடிச்சதை செஞ்சு கொடுக்கான்னு சொன்னலப்பா, இந்த கிழவிகள் அப்படி தான் பேசுவாங்க. பிடிச்ச செஞ்சு கொடுக்கான்னு சொன்னலப்பா, என்ன பிடிச்சது செஞ்சு கொடுக்கா பாட்டி, அவள் என்ன செஞ்சாலும் சட்டியில் பிடிச்சிக்கிறது, அதான் கொடுக்கா பாட்டி. என்ன செஞ்சாலும் எங்கே பிடிச்சிக்கிறது, அடி பிடிச்சிக்கிறது, சட்டியில் பிடிச்சிக்கிறது பாட்டி. அதை தினம் பிடிச்ச சோறு தான் தின்னுக்கிட்டு இருக்கேன், வேறு என்ன செய்ய. என்ன குழம்பு வச்சாலும் என்ன கூட்டு வச்சாலும் என்ன செஞ்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது பாட்டி. அதான் நீ சொல்லும்போது எனக்கு தெரியும், இவளை அது சமைக்க ஏதாவது அவள் பெத்திருக்கா, அவள் மூஞ்சப்பார் அப்படின்ட்டு போயிட்டான். கிளவி அப்படி தான் என்ன செய்யும் இந்த கிளவிகளால் தான் நிறைய குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த கிளவிகளால் நிறைய வீட்டில் சண்டையும் இருந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டும் அவங்க தான் வாழ வைக்கிறது, யார் தான், அவங்க தான். இவங்களுக்கு 2 பேத்துக்கு இடையில என்ன போட்டுருந்தோம், கொளுத்தி போடுறதும் இவங்க தான். இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் இருந்துக்கிட்டோம். சரி இருக்கட்டும், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் அவருக்கு பிடித்த மாதிரி முதல் உருவம் இல்லையா, முதல் படைப்பு. அப்போ எல்லாத்தையும் வார்த்தையினால படைக்கிறாரோ, எல்லா சகலம் படைச்சிட்டாரு. அப்போ யாரை மட்டும் அவர் விரும்பி விரும்பி உருவாக்குறாரு, ஒரு மனுஷனை மட்டும் அவர் கையின் வண்ணமாக உருவாக்குகிறார். சத்தமுறை இல்லை சொல்லுங்களேன். அவர் ஒரு கலைப்பொருளாகவே உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கி அவனை மனுஷன் இந்த பூமியில் வைக்கிறார். அப்போ நான் நினைக்கிறேன், உலகத்திலே த ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் யார் தான், ஆதாம். அவனை போல ஒரு அழகுள்ளவன் இருந்திருக்கவே முடியாது. அதுக்கு ஈக்குவலாக யாரை கொண்டு வந்துடுறாரு, ஏவாளையும் கொண்டு வந்துடுறார். ஒரு அழகான பெண்மணியை உண்டாக்கிறார். ஆனால் இப்படி அழகாக படைக்கப்பட்டவங்க தான். அவங்களுக்கு அடுத்து வந்த வாரிசெல்லாம் அப்படி தான் வந்திருக்கும், அப்படி தான் அழகழகாக வந்திருக்கும், நல்லா தான் வந்திருப்பாங்க, நல்ல குணம். அழகுன்னு சொன்னோன்னா கலரில் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிடாதீங்க. ஒருவேளை அங்கே இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, நம்மெல்லாம் பார்க்கல. ஆதாம நான் இன்னும் பார்க்கல, என்ன எனக்கு ஒருத்தங்க பார்த்து தெரியாது, அதனால் எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டேன். அதனால் ஒருவேளை ஆதாம் என்ன மாதிரி கூட இருந்திருக்கலாம்.
எனக்கு தெரியாது, நான் அழகாக தானே இருக்கிறேன், அதனால தான். ஏன்னா நான் தேவ சாயலாக இருக்கிறேன். நான் கருப்பாக இருந்தாலும் எங்க இந்த செய்தி, இந்த வார்த்தை இருக்கு பதிலாக நான் இதான் என் முதல் செய்தி. பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு 1989 90 நினைக்கிறேன், ஒரு சிஎஸ்சி சர்ச், நான் பிறந்து வளர்ந்த சபையில் போய் செய்தி கொடுக்குறேன். இந்த செய்தி தான் ஃபஸ்ட்டு செய்தி சபையில் நான் பேசினேன். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அல்லேலூயா. முழு சபையும் அழ ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு அழுதாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நிறைய பேர் வந்து சொன்னேன், தம்பி இப்படியெல்லாம் நாங்கள் பேசுனது கேட்டதே இல்லை தம்பி. நான் சொன்னேன், நான் இப்போ தானே பேசுகிறேன், இது வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சதே இல்லை. நம்ம எப்போவுமே பேசும்போது அப்படி சொல்லிட்டு போயிருது. அப்போ எல்லாரும் சொன்னேன், தம்பி ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னா எங்களால் தாங்க. ஒரு அண்ணெல்லாம் உண்மையிலே கட்டி பிடிச்சிட்டாரு என்னை வந்து பிடிச்சி வந்தோன்னே. தம்பி செய்தி எனக்கு ரொம்ப இதாகிடுச்சுன்னா அப்படி அழுதுகிட்டே இருக்கிறார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த எனக்கு அதனால் இந்த வார்த்தை வந்து எனக்கு மறக்கவே மறக்க. நான் கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிறேன், அழகாக இருக்கேன். எப்பவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக தான், அதான் கருப்பாக தான் வந்திருக்கேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவன். அவை வேதம் சொல்ல நல்ல கேடுங்க, ரொம்ப அழகாக படைச்சிருப்பாங்க, நல்லா செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்க அழகு மிஞ்சி போனதுனால, இவங்க எல்லாம் மீறி இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, மீறுதல்கள் உருவாயிடுச்சு. இன்னைக்கு தவறுகள் எதனால் நடக்குது, எல்லாம் மீறி நம்ம கையில் எல்லாம் இருக்கிறதுனால தான். நம்ம தகுதிக்கு மிஞ்சி நம்மக்கிட்ட ஏதோ இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் நம்ம எதை மாறி போயிடுறோம், எல்லாம் மிஞ்சி போயிடுறோங்க. அதான் மீறுதல்கள் உருவாகிறது, பாவங்கள் உருவாகிறது, அக்கிரமங்கள் உருவாகிறது. அப்போ அதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இப்போ நான் கவனிச்சுக்கிடுங்களேன், ஒரு பையன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கிறான். அவங்க அப்பா கூலி வேலை பார்க்குறார், சுமை தூக்குற கூலி தொழிலாளி. அப்பா சுமை தூக்குற கூலி தொழிலாளி. பையன் என்ன கேட்குறான்னா, எனக்கு வண்டி வாங்கி கொடுத்துருங்க. அப்போ ஒரு சொல்ல, இருடா நீ முடிக்கட்டும், நான் வாங்கி தரேன். இல்லை எனக்கு இப்போமே வேணும், இந்த வருஷம் நான் முடிக்கும்போது எனக்கு வரணும். ஒரு எவ்வளவோ சொல்லியிருக்கார், மாட்டேன், நீ முடி, காலேஜெல்லாம் முடிக்கணும். இப்போ நீ இப்போ வந்து இப்போ 11th 12th தான் போகிற, உனக்கு இப்போ லைசன்ஸ் எடுக்கக்கூடிய வயசு கூட என்ன செய்யலை, ஆகலை. நீ 11th படிக்கும்போதே உனக்கு இல்லை, என் கூட இருக்கவெல்லாம் அந்த வண்டி வச்சுருக்கான், இந்த வண்டி வச்சுருக்கான், அப்படி இப்படின்னு. இந்த அம்மா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நல்லவங்க அவங்க. எப்போவுமே 100% யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு மதிப்பே கிடையாதுங்க. இவங்க பையன் எல்லோரும் வாங்கி நம்ம செஞ்சு கொடுக்கணும், நாளைக்கு என்னென்னப்பா அவன் ஒரு பையனை வச்சுருக்கோம், அவனுக்கு எல்லாம் வாங்கி. நடந்த சம்பவம், ஒரு பையனை வச்சுருக்கிறோம், அவனுக்கு இது கூட செய்யலாம். ஏம்மா அவன் வயசு என்ன, அவனுக்கு வேண்டியது என்ன, அவன் கேட்குறது என்ன கேட்குறான்னு உனக்கு தெரியுமா? எது கேட்டான்னு நம்ம பிள்ளைக்கு நம்ம வாங்கி கொடுக்கத்தானே சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு தானே சம்பாதிக்குங்க, வாங்கி கொடுங்க. கூலி தொழிலாளிங்க, அனுதினம் வேலைக்கு போனால் தான் என்னது, சாப்பாடு. 4 நாள் வேலை இல்லை, 4 நாள் மழை வந்துருச்சு அப்படின்னா என்ன கிடையாது, வேலை கிடையாதுங்க. அப்படிப்பட்ட சொன்ன. ஆனால் நீ வாங்கி கொடுத்தாகணும். அம்மாவும் அதுக்கு சப்போர்ட்டு. வேறு வழியே இல்லாமல் பாதி அமௌண்ட்டு பாதி லோன்னு போட்டு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வண்டி. இப்போ ரேட்டெல்லாம் கூடிருச்சு, நான் சொல்கிறது சில வழக்கு முன்னாடியே. அப்போவே 1.25 லட்ச ரூபாய்க்கு வண்டி கேட்டிருக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய தெளிவாக இருப்பான் பாருங்கள், 11th படிக்கிற பையன். வண்டி வாங்கியாச்சு, கொண்டு வந்தாச்சு, வண்டியை கொடுத்தாச்சு. வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனான். வண்டியும் இல்லை, அவனும் இல்லை, ரெண்டும் நொறுங்கி போச்சு. வண்டி சுக்கா நொறுங்கிருச்சு. இப்போ கேட்குறான் தகப்பன், உனக்கு நிம்மதி தானா, உனக்கு நிம்மதி தானா? இதுதான் என்னுடையது, இது உன்னுடையது, இது சிந்திச்சுக்கொள் அப்படின்ட்டான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம எல்லை மீறி போகும்போது மீறுதல்கள் என்ன செய்யும், வரும். நம்ம லெவல் என்னவோ அதுக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டோம்னா நம்ம எப்போவும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்குறார், அந்த கொடுத்துருக்கிறாருன்னா அந்த வாய்ப்பை சரியாக என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்திக்கிடணும். ஒவ்வொரு காரியமும் நம்ம நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஒரு வஸ்திரம் போடுதுன்னா, இந்த வஸ்திரம் போடுவதற்கு நமக்கு என்ன இருந்துச்சா, ஒரு காலத்தில் இதை வாங்க முடிஞ்சிச்சா, இல்லை நம்ம அப்பா இதே போல் போட்டு அழகு பார்த்தாரா? இல்லைங்க. ஆனால் அவங்க தியாகங்கள் நம்மளை என்னை உடுத்த வைக்க இருக்கிறது. சத்தமாக இல்லை சொல்லுங்கள். நம்ம அப்பா அம்மாவுடைய தியாகம் நம்மளை இன்னைக்கு உடுத்தி வைக்க வச்சிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலோட பரம தகப்பன்
நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவ்வளவுதான். ரெண்டையும் மறந்துடக்கூடாது. நம்ம அப்பா அம்மா ஒரு பக்கம் தியாகம் பண்ணி நமக்கு எதையாவது செய்யணும்னு நினைச்சாங்க. இதுக்கு மேலே உள்ளவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? மிகப்பெரிய கிருபையை வந்ததுனால அந்த கிருபையினால ஆசீர்வாதம் பெருகிருச்சு. அல்லேலூயா. இது எங்கேருந்து வரல? மரத்திலிருந்தும் செடியிலிருந்தும் காய்ச்சி வரல. கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை. சத்தமாக ஒரு இல்லையே சொல்லுங்க. யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சின்ன பையன்லேருந்து எல்லா பையன்கிட்டையும் வீட்டில் அவன் வச்சுருக்க என்ன வச்சுருக்கான்? செல்ஃபோன். அந்த செல்ஃபோன் இப்போ சாதாரண செல்ஃபோன் எவனும் கேட்குறது கிடையாது. எல்லாம் எவ்வளவு தான். சமூகத்தில் கூட ஒருத்தன் கேட்குறான், 1.5 லட்ச ரூபா செல்லு வாங்கி கொடு. எத்தனை ரூபா வேணுமா? என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால் வாத்தியார் கேட்குறேப்பா, நீ 1.5 லட்ச ரூபா வேணும்னு சொல்லி உங்கள் அப்பாட்ட கேட்குற, உங்கள் அம்மாட்ட கேட்குறையே, அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற? எவ்வளோ விலையுறந்ததை வச்சாலும் என்ன தான் பண்ண முடியும்? ஒன்று ஃபோன் பண்ணுவான், இல்லைன்னா என்ன எடுப்பான்? ஃபோட்டோ எடுப்பான், வீடியோ எடுப்பான், அதில் ஏதாவது எடிட் பண்ணி சின்னதாக போட்டு விடுவாங்க. இதுக்கு 10,000 ரூபா ஃபோன்லேயும் பண்ணலாம், 20,000 ரூபா ஃபோன்லேயும் பண்ணலாம். 1.5 லட்ச ரூபா ஃபோன் வச்சு தான் பண்ணணும்னு ஏதாவது சட்டமா? அதையும் வாங்கி கொடுக்கறதுக்கு தாய் தகப்பன் என்ன இருக்கிறாங்க? ரெடியாக இருக்கு. ஐயா, பெரிய பெரிய வசதி உள்ளவனை பார்க்கல ஏழை எளிய ஜனங்க தான் ஐயா வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா பிள்ளைகளை என்ன பண்ணணுமா? பிள்ளைகளை எப்படி வச்சுக்கணுமா? சந்தோஷமாக வச்சுக்கணும். அது நீங்கள் சந்தோஷத்துக்கு கொடுக்கல, அவங்களுக்கு சாவு மணிக்காக கொடுக்குறீங்க. எந்த அளவுக்கு விலையுறந்த பொருட்களை பிள்ளைகள் கையில் கொடுத்து பழக்கிறோமோ அப்போவே தீர்மானிச்சுக்கிற வேண்டியது அடுத்த பிள்ளைகளுக்கு என்ன அடைய போகுது? அவன் ஆவிக்குரிய டெத்துக்கு போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் சரீரத்தில் அப்படி தான் இருப்பான், ஆனால் அவன் ஆத்துமா என்ன செஞ்சிட்ருக்கோம்? செத்து கொண்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ பார்த்தீங்கல்ல, ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் அருவாளை வச்சு வெட்டியிருக்கான். அவன் கிளாஸ் பையனை வாத்தியாரை வெட்டியிருக்கிறான். அவன்கிட்ட கேட்டதுக்கு போலீஸ் விசாரணை செய்யும்போது நான் எதை பார்த்து வெட்டினேங்கிறான்? யூடியூப்பை பார்த்து. அப்போ அவன் எதுக்காக அந்த செல் அவனுக்கு எதுக்கு தான் பயன்பட்டுருக்குது? இன்னொருத்தனை எப்படி வெட்டலானதுக்கு தான் பயன்படுத்தியிருக்க தவிர வேறு ஒன்றுக்கும் பயன்படலை. அந்த செல் அவசியம் ஐயா, சிந்திச்சு பாருங்க. அந்த செல் அவசியமா? அந்த செல் வாங்கி கொடுத்த யாருடைய தப்பு? யாருடைய குற்றம்? சொல்லுங்க. பெற்றோருடைய குற்றம். உங்க பிள்ளைகள் தவறாய் போகுது, தவறு செய்யுதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள்ங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்ன செஞ்சுச்சு? அவர் மேல விழுந்துச்சுங்க. நான் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த ஒரே காரணத்துக்காக அவர் அடிக்கப்பட்டாருங்க. அதை புரிந்து கொள்ளணும் அருமையானவர்களே. அதுக்கு முந்தின வசனம் அதை தான் சொல்லுது. நீங்க 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பாடுகள் நமக்கு தானங்க, செய்தவனுக்கு தானங்க தண்டனை கொடுக்கணும். குற்றம் செய்தவனுக்கு தானே தண்டனை. ஏமா இங்கே கவனிங்க ஐயா, கவனிங்க. குற்றம் செய்தவனுக்கு தானே தண்டனை. ஆனால் இப்போ யாருக்கு தண்டனை? படைத்தவருக்கு தண்டனை, உருவாக்கினவருக்கு தண்டனை. நம்மேல் இருந்த பாடுகள்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். சத்தம் ஒரு இல்லையே சொல்லுங்க. இன்னும் சத்தம் ஒரு இல்லையே சொல்லுங்க. அருமையானவர்களே, ஒரு ஊரில் 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. ஒருவன் ரொம்ப நல்லவன், மூத்தவன் ரொம்ப அமைதியானவன், நல்லவன், ஊர்லேயே நல்ல பேர் வாங்கக்கூடியவன். ஆனால் இளையவன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்ன எதையாவது வம்பு எழுந்து நினைச்சிருவான், செய்துட்டு வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு முறை எதிர்பாராம அவன் நண்பர்களோடு போயிருக்கும்போது, இப்போ உள்ள பின்னாலும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களோடு போய் விளையாடும்போது போதையில் என்ன பண்ணிட்டான்? ஒருத்தனை வெட்டிட்டான். சண்டை வந்திருக்கு, அடிச்சதில் ஆள் அவுட்டு. இப்போ ஓடி வர்றான், மேலெல்லாம் ரத்தம். அவங்க வீட்டுக்கு வர்றான், வந்து பதறான். ஏன்னா சில நேரங்களில் என்னதான் இவன் எதாக இருந்தாலும் ஒரு காரியத்தை செஞ்சோன்னே இவனுக்குள்ளே என்ன வந்துடும்? பதட்டம் வந்துடும். பதறான். ஐயோ நம்ம தெரிஞ்சு செஞ்சோமா, தெரியாமல் செஞ்சிட்டோமான்னு சொல்லிட்டு இப்படி கொலை செஞ்சிட்டோமே அப்படி பதறிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த சூழ்நிலையில் யார் பார்க்குறா?
அவன் அண்ணங்காரன் பார்க்குறான். பார்த்த உடனே இவனை, என்னாச்சு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்க. அவன் சொல்கிறான், இல்லை நான் இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சட்டையை கழட்டு அப்படிங்கிறான். ட்ரெஸ்ஸை கலட்டு அப்படிங்கிறான். உடனே கலட்டு, போய் குழி, இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு நீ போயிரு அப்படின்னு. இவனுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அவன் ரொம்ப நேர்மையானவன், உத்தமன். இப்போ என்ன சொல்கிறான், நீ போ குளிச்சுட்டு உடனே இந்த ட்ரெஸ் எடுத்து போடு, இந்த கடையில் என் ட்ரெஸ் எடுத்து போட்டு நீ போயிரு அப்படிங்கிறான். அவன் போட்டுட்டு உடனே வீட்டை விட்டு போயிரு, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டான். அவன் போன அடுத்த நிமிஷத்தில் அந்த சட்டையும் அந்த லுங்கியும் இவன் கட்டிக்கிட்டான். கட்டிக்கிட்டு இருக்கிறான். வர்றாங்க, இவன் மேலே முழுது என்ன இருக்குது, ரத்தம். எதுவும் கேட்கல, பிடிச்சாங்க, கைது பண்ணி அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோ அடி. இவன் அதை பார்க்குறான் தூரத்தில் இருந்து. ஏன்னா ஒருத்தனை கைதியை பிடிச்சா என்ன செய்வாங்க, ரோடு முழுதும் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அடி நாராக கிழிக்கிறாங்க. இப்போ இவனால் ஒன்றும் பண்ணவும் முடியல. ஓடி போய், இல்லை நான் செஞ்சேன், நான் தான் குற்றவாளின்னு சொல்லவும் முடியலை, எங்கள் அண்ணன் அவனை விட்டுருங்கன்னு சொல்லவும் முடியலை. அதனால் வேறு அப்படியே நிற்கிறான், திகைச்சு நிற்கிறான். அப்போ தான் யோசிக்கிறான், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. நம்முடைய ஆண்டவர் படித்தாங்க, நாம் செய்த பாவத்துக்கு நாம் அடிபற்றக்கூடாது, நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டாருங்க. அல்லேலூயா. சத்தம் ஒரு இல்லை சொல்லுங்க. எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல் மித்த அவர் என்ன செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார். நாம் பாவிகளாக இருக்கிறதுனால நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் என்ன செஞ்சாரு, சுமந்து தன் மேலே அவர் மேலே சுமந்துக்கிட்டாருங்க. அதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதனால அவருக்கு என்ன போயிடுச்சு, அவரை கொண்டு வந்தவர்கள், அவரை பிடித்தவர்கள் அவரை என்ன செய்தார்களாம், அடித்து நாராய் கிழித்தார்களாம். அவருடைய முதுகை பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சான், உழவருடைய ஏற்சால்களைப் போல. நல்ல கவனிங்க, ஒரு நிலத்தில் ஏர் உழுத போது நீங்கள் பார்த்தா தெரியும், அது எப்படி இருக்கும், கிளறி 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 இருக்கும். அதை போல செய்தார்களாம். அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த வாரினாலும் மில்லாரினாலும் அவர் அடிக்கிறாங்க. அந்த மில்லாறுகள் வாறுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து இருக்குமா, அதில் நிறைய வாராக தொங்குமா. எல்லாம் பெல்ட், இந்த தோல் பெல்ட் சின்ன சின்னதாக அவ்வளோ நேரத்தில் அப்படி தொங்கிட்டே இருக்கும். மாட்டிலிருந்து செய்யப்பட்ட, மாட்டு தோல்லிருந்து செய்யப்பட்ட அந்த வார்கள். அந்த வாறுகளில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அந்த முனியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கூண்டு கிடக்குமா. அதில் பல இது இருக்கும், நிறைய அப்படி வாராக தொங்கிக்கிட்டே இருக்கும். பிடியில் கைப்பிடி கையில் வச்சுருப்பான். அதில் வாரில் பார்த்திங்கன்னா இரும்பு குண்டு கிடக்குமா, இரும்பு கொக்கிகள் கிடக்குமா. இந்த கொக்கியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி அதே மாதிரி எலும்பு துண்டுகள் இருக்குமா. இப்படி பல காரியங்கள் ஒவ்வொரு வாரிலையும் ஒன்று ஒன்று இருக்குமா. இப்போ அதை இப்படி இப்படி அடிச்சுட்டு இப்படி இழுத்தா என்ன செய்யும், சதையை கொறுத்துக்கிட்டு அப்படி பிச்சுக்கிட்டு வருமா. என் அப்பன் இயேசு அப்படி தாங்க அடித்தாங்க. நீங்கள் தயவு செய்து இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானா, இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே வீட்டில் போயிட்டு இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் யூடியூப்பில் தட்டி பாருங்கள். நீங்கள் செல்லில் பார்த்தாலும் சரி, அதில் இதில் பார்த்தாலும் சரி, பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்னு அடித்து பாருங்கள், அதில் தெரியும் உங்களுக்கு. அதனால தான் யூதர்கள் பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம். இந்த படத்தை எடுத்த உடனே நீங்கள் யூதர்களை ரொம்ப அசிங்கமாக காமிக்கிறீங்க, ரொம்ப இதாக கொடூரமாக காமிக்கிறீங்கன்ட்டு அவன் எடுத்தவன் சொல்லிட்டான். இதைத்தான் யூதர்கள் அன்னைக்கு செய்தாங்க, இதைத்தான் அன்னைக்கு இராணுவம் செய்தது, இதைத்தான் அரசாங்கம் செய்தது. அதனால் அதை எடுத்த தீர்வுன்னு சொல்லி பல எதிர்ப்புகளை மீறி தான் அவங்க என்ன செஞ்சாங்களாம், அதை எடுத்தாங்கங்க அந்த படத்தை. அது முதல் நாள் அந்த ரிலீஸ் ஆகிறம்போது நம்மளும் ஒரு கேசட் வாங்கணும். மொத்த இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நமக்கு இருக்கிறது, அது முழு இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு நம்ம சர்ச்சில் போட்டோம், இதே சபையில் அதை போட்டுவிட்டோம். அன்னைக்கு இருந்த விசுவாசிகள் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நிறைய பேர் அழுது, சிலர் மயங்கே விழுந்துட்டாங்க. அந்த படத்தை பார்த்து நினைஞ்சிட்டாங்க, மயங்கே விழுந்துட்டாங்க. இவ்வளவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அதோடைய வேதனைகள், அவ்வளோ கொடூரங்கள். நீங்கள் தயவு செய்து தமிழில் இருக்குது,
பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் நீங்கள் பார்த்து தமிழ் அடிச்சிட்டிங்கன்னா தமிழ்லே இருக்கும், தமிழ்லே பேசப்படும், தமிழ்லே இருக்கும். தமிழ் படம் பாருங்கள். சிலுவை பார்க்கும் முன்னாடி தயவுசெய்து இருக்கிற இளைஞர்கள், வாலிபர்கள் எல்லாம் பாருங்கள். அவர் எவ்வளோ அடிக்கப்பட்டிருக்கார். அப்போ தான் தெரியும் நமக்கு இவ்வளவு காயங்களா, இவ்வளோ வேதனை. அதில் அப்படி தத்துருவமாக எடுத்திருப்பாங்க. ஆணி பாயும் போது எப்படி இருக்கும், அப்படி தூக்கி போடும்போது எப்படி இருக்கும், அந்த காட்சிகள்லாம் பாருங்கள். அவ்வளோ அது வேதம் அப்படி தான் இங்கே எழுதியிருக்குங்க. அதனால தான் அவருடைய ரூபம் என்ன செய்ய, அதான் விரும்பப்படத்தக்க ரூபம் மட்டும் என்ன செய்யலை. அது இவர் சாயலாக தெரியவே இல்லை, இவர் சாயல்னே புரியலை, சாயலே மாறி இருக்குது. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அடித்து கோரப்படுத்துகிறாங்கங்க. யாருக்காக? நமக்காக, எனக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டு குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளவு அடி, இவ்வளவு காரியங்கள் வந்தும் அவர் என்ன செய்யலையா? வாயவே திறக்கலைங்க. அமைதியாக இருக்கிறார். ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல போனாராம். மாடு கொண்டு போகும்போது அதுக்கு என்ன செய்யாது, நம்மளை குறிக்க போகிறாங்களா, வெட்ட போகிறாங்க, ஒன்றுமே தெரியாது. அவனை பக்குவமாக கூட்டிகிட்டு போவாங்க. அதே போல தான் ஆண்டவரையும் கூட்டிகிட்டு போனாங்கங்க. இப்போ நம்ம நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ நமக்கு 8:30 மணிக்கு சர்வீஸ் இன்னைக்கு காலையில். நேற்று ராத்திரி நீங்கள் எத்தனை மணிக்கு படுத்தீங்கன்னு தெரியாது, எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்கன்னு தெரியாது. எதையும் யோசிக்காமல் நம்ம நிம்மதியாக என்ன செஞ்சிடறோம், தூங்கிடுறோம். ஆனால் அப்பன் இயேசு ராத்திரி கைது செய்யப்பட்டதிலிருந்து சிலுவையில் அடிக்கிற வரைக்கும் அவருக்கு என்னதே கிடையாது, தூக்கம் கிடையாதுங்க. அதனால தான் ஒருத்தன் நான் பின்னாடி வாரேன்னு சொல்லும்போது மனுஷகுமாரனுக்கு என்ன கிடையாது, தலை சாய்க்க இடமில்லை. ஏன்னா அவர் தலை சாய்க்க தெரிந்து கொண்ட ஒரே இடம் சிலுவை மரம் மட்டும்தான். அல்லேலூயா. யாருக்காக? யாருக்காக? எனக்காக. நீங்களும் நானும் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாருங்க. அதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 8ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஜீவனுள்ள தேசத்தையே இழந்தார்னு சொல்லுங்க. அங்கே புறக்கணிக்கப்பட்டாராம். அவர் இருக்க வேண்டிய இடம் எங்கே? பரலோகத்தின் இடம். அந்த இடத்தை விட்டு அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஏன்னா அவர் மேலே என்ன வந்துச்சு? பாவம். உலக மனுஷனுடைய எல்லா பாவம் வந்துருச்சு. சிலுவையில் தொங்கும் போது கூட என் தேவனே, என் தேவனே, ஏன் என்ன செய்தேன், கைவிட்டீர் அப்படின்னு சொல்லுன்னா, பிதா எதை பார்க்கிறவர் அல்ல, பாவத்தை பார்க்கிறவல்ல. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவமும் இப்போ யார் மேல இருக்கிறது? இயேசுவின் மேல் இருக்கிறது. அவர் நமக்காக என்ன ஆனார்? பாவமானார். ஸோ இவர் பாவமானதுனால அந்த பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர் அவரால் இவர் என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. ஸோ முகத்தை திருப்புகிறார். இப்போ இவர் கேட்கிறார், நீங்கள் சொல்லிதானப்பா நான் ஏற்றுக்கொண்டேன், உங்க சித்தத்தின்படி தானே இந்த பாவங்களை என் மேலே ஏற்றுக்கொண்டேன், உங்க சித்தத்தின்படி தானே அடிக்கப்பட்டேன், இப்பொழுது நீர் அமைதியாக இருப்பது என்ன, உங்களுடைய முகத்தை மறைப்பது என்ன? ஐயா, ஒரு குழந்தைக்கு காலில் ஒரு கொடூர வியாதி வந்துருச்சு. எவ்வளவோ மருத்துவர்கள் உதவி செய்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. கடைசியாக அந்த சீனியர் டாக்டர் அவர் சொல்கிறார், கட்டாயம் குழந்தையின் கால் என்ன செய்யப்பட வேண்டும், முழங்கால் வரை அகற்றப்பட்டால் எதிர்காலம் நலமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை உள்ள கூடியே அது என்ன செஞ்சுட்டே இருக்கும், உடல் முழுவதையும் பாதிக்கக்கூடியதாய் மாறிவிடும் அப்படின்னு சொல்றார். இப்போ மருத்துவர் ஒத்துக்கொண்டார். மருத்துவர்கிட்ட டாக்டர் பயப்படுறாரு. அப்பா யோசிக்கிறாரு, இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணுமே, ஒரு கால் இல்லைன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்கள் செயற்கை கால் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
அந்த பிள்ளையை வள வைத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த பெண்ணுக்கு அதை சொல்லணும், ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, உனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடக்க போதுமா, அது ஆகிட்ட நீ நல்லா ஆகிடுவ அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்குறா, அப்பா ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் என் கூட இருப்பீங்களாப்பா? கட்டாயம் இருப்போமா. ஏன்னா எந்த மருத்துவமனையும் யாரை என்ன செய்வதில்லை, அனுமதிப்பதில்லை. அப்போ இவன் நான் கட்டாயம் இருக்கிறம்மா அப்படின்னு சொல்கிறான். இப்போ மருத்துவர்கிட்ட கெஞ்சுகிறார்கள், என் குழந்தை இப்படி கேட்குறா, நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு மன தைரியம் இருக்குமானால் நீங்கள் நில்லுங்க, ஆனால் அப்படி செய்கிற தவறு, வேறு வழி இல்லாமல் நாங்கள் நிற்க வைக்கிறோம்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு பிள்ளை கொண்டு போயிட்டாங்க. ஆப்ரேஷன் தொடங்கி இருக்கிறாங்க, அறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பிள்ளை என்ன செய்ய ஆரம்பிக்கிறா, கதற ஆரம்பிக்கிறா. சவுண்டு கேட்குது. எனது இந்த ஒரு பக்கம் மருத்துவ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தகப்பனுக்கு தான் பிள்ளைய ஒரு பக்கம் கல்வான மனசை வச்சுக்கிட்டு எடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு காலை. ஆனால் பிள்ளையின் காலை அறுத்து கட் பண்ண போகும்போது அவனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இந்த குழந்தை அந்த ஆஸ்பத்திரியில் படுத்து இருக்குது. இப்படி படுக்கையில் இருக்கிற குழந்தை நேர யாரையே பார்த்துக்கிட்டு இருக்குது, தகப்பனையே பார்த்து கொண்டு இருக்குது. காலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஊசி போட்டு மறக்க வச்சுட்டாங்க. கால் மட்டும் அசையாமல் இருக்கும், உடம்பு என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும், இதுக்கெல்லாம் செயல்பட்டு போக இருக்கும். ஆனால் கண் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும், பார்த்து கொண்டே இருக்கும். சில பேசுகிற வார்த்தைகள் கூட சில நேரத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கேட்டுக்கொண்டு இருக்கும். அவங்க பேசுகிறதெல்லாம் ஏதோ ஒரு இதில் கேட்டுக்கூடிய, ஏதோ ஒரு உலகத்தில் எங்கேயோ நடக்கிறது போல் ஒரு சம்பவம் இருக்கும். ஏன்னா நான் ஆப்ரேஷன் தியேட்டரில் நம்மளாம் போய் வந்தவங்க, அதனால் நமக்கு தெரியும். இப்போ நல்ல கவனிங்க. அப்படி காலை அறுக்க ஆரம்பிக்கும் போது பாதி அறுத்தபடி உடைக்க போக போகிற நேரத்தில் இவருக்கு என்ன முடியல, தான் பிள்ளையுடைய கால் என்ன செய்கிறோமே, இழந்துட்டோமே, போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இப்படி டக்குன்னு கண்ணை, ஐயோ அப்படின்னு சொல்லி கண்ணை, அந்த கண்ணை மூடி அங்கிட்டு திரும்புகிற ஒரு செகண்ட் அந்த பிள்ளை ஆன் அவுட். ஏன் தெரியுமா, இதுவரைக்கும் எங்கள் அப்பா என்னை பார்த்தவர் இப்போ என்ன செய்யலை, பார்க்க விரும்பலை. என் காலில் பண்ணுற ஆப்ரேஷன் அப்பாவுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. அப்பா பிள்ளையுடைய வேதனை தாங்க முடியாமல் அவர் திரும்புகிறாரு. அந்த பிள்ளையை செய்கிறத பார்க்க அவரால் முடியல. அதனால தான் மேக்சிமம் மருத்துவர்கள் யாரை உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது, குடும்ப உறவினர்களை உடற்பிறப்புகளை உள்ளே அனுமதிப்பது கிடையாது. எங்க ஒரு டூ வீலர் காராக இருந்தால் போல, ஒரு கார் கம்பெனியில் போய் நான் சரிதேன், ஒரு வண்டியில் மேஜராக ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, இல்லை சாயந்தரம் வாங்க, உங்களுக்கு ரெடி பண்ணி, இல்லை நான் தயவுசெய்து நீ போயிருங்க அப்படிமா. எதுக்கு தெரியுமா, அவன் அடித்து தான் பிடுங்கி எடுப்பான். நம்ம வண்டியை தொடச்சி வச்சுருப்போம். அவன் என்ன பண்ணுவான், டமைல் அடிப்பான், அடித்து இழுத்து உடைச்சி அதுக்கப்புறம் இல்லை சரி பண்ணி கொடுத்துருவான். அது நம்மளால் என்ன செய்ய முடியாது, பார்க்க நம்ம வண்டி இப்படி போட்டு நொறுக்குதானே அப்படின்னு நினைப்போம். நல்லா கவனித்து கொள்ளுங்க. அப்போ ஒரு கால் எடுக்கப்படும் ஒரு தகப்பனுக்கு எப்படி வலியோ வேதனையோ, அந்த வேதனை தான் நம்முடைய பிதாவுக்கும் இயேசுவை குறித்து இருந்திருக்கும். என் நிமித்தம் நான் சொல்லி இவர் போய் இவ்வளோ பாடுபடுறான், அதனால முகத்தை பார்க்க முடியல. இப்போ இவருக்காக என் தேவனே என் தேவனே ஏன் நான் உண்மை நம்பிதானையா வந்தேன், நீர் தானையா அனுப்புனீர். இந்த கேடல்ல இன்னும் அந்த கேடு கூட நான் அறைய ரெடியாக இருக்கிறேன். என் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தம் ஒரு இல்லை சொல்லுங்கய்யா. ஆமாங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டு காலங்களும் அந்த பாடுகள் உபத்திரவம் தான், அவர் பட்ட பாடுகள் தான் நம்ம எல்லாம் அவருக்குள்ள சொந்தமாக மாற்றி வைத்து கொண்டு இருக்கிறது. சத்தம் ஒரு இல்லை சொல்லுங்க. அருமையானவர்களே, அதனால தான் அவரை பார்ப்பதற்கு என்ன இல்லை, பார்க்கத்தக்க ரூபம், அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் அழகாக இருக்கணும் என்பதற்காக அவர் தன் அழகை இழந்தாருங்க. நாம் நல்ல வஸ்திரம் உடுத்தணுங்கிறதுக்காக அவர் தன் வஸ்திரத்தை இழந்தாருங்க.
நாம நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக அவர் பட்டினியாய் கிடக்கப்பட்டாருங்க. ஏதோ தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவருக்கு கொடுப்பதற்கு கூட என்ன கிடையாது, தண்ணீர் கிடையாது. கசப்பு கலந்த காடியை தான் கொடுத்தாங்களே தவிர மதுரமானதை எதுவும் கொடுக்கவில்லை. காரணம், நம் வாழ்வு மதுரமாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கசப்பை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அருமையானவர்களே, சிந்திப்போமா, ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே கர்த்தர் சமூகத்தில் யோசித்து பாருங்க. இன்னும் நிறைய இருக்குது, நான் சொல்லிடுவேன். ஒன்றே ஒன்று தான், அந்த 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். அவரை எண்ணாமல் போனோம். ஐயா, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட தேவனே நாம் என்ன செய்யாம தான் இருக்கிறோம்? அதை சிந்திக்கலைங்க. அது எண்ணாமல் இருக்கிறோம். எனக்காகத்தானே எனக்காகத்தானேங்கிற உணர்வு நமக்கு இல்லாமல் இருக்கிறது. யாருக்கோ அடிக்கப்பட்டது போல நம்ம நினைக்கிறோம், யாருக்கோ நொறுக்கப்பட்டார் நினைக்கிறோம், யாருக்கோ அவர் அடிக்கப்பட்டு யாருக்காக அவர் துன்பப்பட்டார் நினைக்கிறோம். யாருக்காக வரல, எனக்காகவும் உங்களுக்காகவும் தான், நமக்காகத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரியாச சின்னமாம் சிலுவையிலே பலியானேன் ரவி உனக்காய், பரியாச சின்னமாம் சிலுவையிலே பலியானார் பாவி உனக்காய். சொல்லுமா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. அப்படி எல்லாரும் இரு கரத்தை விட உண்மை நேசிக்கிறேன் சொல்லுங்க. நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. மறுபடியும் ஒரு செய், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பேனோப்பா. நேசிக்கிறப்ப எனக்காக இந்த பாடுபட்டீரே, எனக்காக அந்த கேடடைந்தீரே, எனக்காக அவமானத்தை சகித்தீரே. அக்கிரமக்காரர்களோடு இருக்கிற பிரேதைக்குழி ஏற்படுத்தினார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளோடும் துரோகிகளோடும் ஒரு சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்க. அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்று சொல்லணுங்கிறதற்காக அத்தனை பாடுகளும் எனக்காக அல்லவா? எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள், எல்லாவற்றையும் தனக்காய் சுமந்து கொண்டாரே. செபிப்போமா? நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன். நீர் எனக்காக தம் ஜீவனை கொடுத்தபடினால் இனி இருக்கிற காலம் முழுது நான் உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுவோமா? கர்த்தாவே, வை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா.
என் பரலோக தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த உன்னதத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து அந்த சர்வ மேன்மையை இழந்தவராய் எங்களுக்காக பாடுகளையும் அக்கிரமங்களையும் சகிக்க இந்த பூமியில பிறந்து வந்து எங்களுடைய மீறுதல் நிமித்தம், எங்களுடைய அக்கிரம நிமித்தம் எல்லாத்தையும் உண்மையில சுமந்து கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்தவரே, உண்மை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம்பா. இந்த நாள் உலகமெங்கும் உடைய பாடு மரணங்களை சிந்திக்கிற இந்த காலத்தில் எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரை நாங்கள் சிந்திக்கிறோம். எனக்காய் அடிக்கப்பட்டவரை நான் சிந்திக்கிறேன். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில் சுயமாய் வாழ்ந்தது போதும், இனி உமக்காய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம்ப்பா. போதும் ஆண்டவரே, தனக்கு தானே வாழ்ந்தது போதும். உமக்காக வாழ என் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்துவீராக, நிலைநிறுத்துவீராக. இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். இன்னைக்கு அடுத்தடுத்து 4 செய்திகளை கேட்டிருக்கிறோம். 4 விதங்களில் நீர் ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறீர். அதை புரிந்து கொண்டு இனி இருக்கிற காலங்கள் உமக்காய் வைராக்கியமாய் வாழ, வைராக்கியமாய் ஜீவிக்க, நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓட ஒவ்வொருவருக்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சம்பிரதாய ஓட்டம் வேண்டாம், சம்பிரதாய கிறிஸ்தவ ஜீவியம் வேண்டாம். வாழ்ந்தான் என் ஆண்டவருக்காக வாழ்வேன், நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காக மாத்திரமே என்று சொல்லக்கூடிய வைராக்கியத்தை ஒவ்வொருவருக்கு நீர் தந்தருளும். உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகியதோட அன்பும் பரிசுத்தோட ஐக்கியம் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையவரோடும் கர்த்தருடைய வருகை பெரிந்த மாறாமல் தங்கியிருந்து அவரை நினைவு கூர்ந்தே நடக்க செய்வதாக. ஆமென். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா.